அன்னை பராசக்தி இந்த இரண்டாவது நாளாகிய நவராத்திரியில் நமக்கு சில விஷயங்களை தெளிவுபட சொல்கிறாள். மகேஸ்வரியானவள் நம்முடைய அகமாற்றத்தை விட புறமாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் பிரார்த்தனை, அன்னையிடம் சரணடைதல் ஆகியவற்றை செய்தாலும் புற உடலானது தன்னுடைய கீழ் இயல்பை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் அனைத்து ஞானத்தையும் பெற முடியாது என்பது அன்னை தெளிவுபட உரைக்கிறார். புறமாற்றம் என்பது நம்முடைய உடலானது தன்னுடைய நிலைகளிலிருந்து, தன்னுடைய பழக்கங்களிலிருந்து மாறுபட வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அன்னையிடம் ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு நினைவுகளையும், ஒவ்வொரு எண்ணங்களையும் தெய்வீகம் செயல்பட அனுமதிக்குமாறு சரணடைய வேண்டும். நாம் உள்முகமாக திரும்புவது மட்டுமன்றி வெளிப்புற நிகழ்வுகளிலும் சரீரத்திலும் நாம் மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் திருவுருமாற்றம் அடைய முடியும். சாதாரணமாக நாம் செய்வது என்னவென்றால், இறைவனை நோக்கி பயணப்படுகிறோம் என்று பிரார்த்தனைகள் செய்வது, மலர் அலங்காரம் செய்வது, எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் மாற்றம் என்பது வர வேண்டும். நம்முடைய நினைவுகளில், நம்முடைய செயல்களில், நாம் பழகும் விதத்தில் எல்லாவற்றையுமே மாற்றும் போதுதான் நம்முடைய சரணடைதல் பூரணமாகும். அப்பொழுதுதான் திருவுருமாற்றம் என்ற நிலைக்கு நாம் மாற முடியுமே தவிர, இல்லையெனில் இந்த பிறவி சூழலில் சிக்கிக்கொண்டு மறுபடியுமாக ஒரு உணர்வுக்காக, ஒரு நினைவுக்காக பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆன்மாப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். அன்னையிடம் சரணடைய நமக்கு ஒரு தடையாக நிற்பது நம்முடைய அகந்தையே. நம் சிறிய விஷயங்களில் கூட ஒத்துப்போகாமல் நம்முடைய எண்ணங்கள்தான் சரி, நாம் நடப்பதுதான் சரி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் அடுத்தவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும், அவர்கள் ஏன் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய அகந்தையானது குறைய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் நாம் எல்லோருமே அகந்தைக்குத்தான் முதலிடம் தருகிறோமே தவிர, அதை விலக்குவதற்கு நாம் இன்னும் முயற்சி செய்யவில்லை. அன்னை அன்பர்களாகிய நாம் அகந்தையை விடுத்து நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும்போது, அடுத்தவர்கள் நம்மை, இவர்கள் யாரை வழிபடுகிறார்கள், இவ்வளவு ஒரு அகந்தை இல்லாமல் இருக்கிறார்களே என்று இருக்கும்படியாக நாம் நடக்க வேண்டும் என்று அன்னை சொல்கிறார். அன்னை அன்பர்கள் என்பதை பார்த்தாலே தெரிய வேண்டும். அவர்கள் பழகும் விதத்தை பார்த்து தெரிய வேண்டும். அதுதான் அரவிந்தர் ஆசிரமத்தின் ஒரு கொள்கையாக இருக்கிறது. மற்ற சமயங்களில் அவர்கள் உள்முக மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அன்னை என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய உடலும் மாற்றமடைய வேண்டும். அதனுடைய கீழான இயல்புகளிலிருந்து உடலும் மாற்றமடைந்தால்தான் ஆன்மீக பயணம் முடிவுறுமே தவிர, இல்லை என்றால் பிறவி சூழல் என்பது நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத நிலையாக மாறிவிடும் என்று அன்னை சொல்கிறார். அதனால் நாம் முதலில் நம்முடைய அகந்தையை களைய என்ன செய்ய வேண்டும் என்று கூறும்போது ஒரு சிறிய கதையை அன்னை கூறுகிறார். ஆசிரமத்தில் ஒரு முறை ஒரு திருடன் வருகிறான். அப்பொழுது அங்கிருந்த வெள்ளி விளக்கை அவன் திருடுவதை பார்த்து அன்னை கேட்கிறார், அப்பா, ஒரு விளக்கு போதுமா? இரண்டையும் எடுத்துக்கொள்ளேன், எதற்காக உனக்கு தேவை? அப்படி என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த திருடனுடைய மனம் மாறுகிறது. ஐயோ, நாம் திருட வந்த பொருள் ஒன்று போதாது, இரண்டையும் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார்களே என்று நினைத்த அந்த க்ஷணத்தில் அவனுடைய மனமானது மாறுகிறது. அவனுடைய உடலானது தாம் திருடுகிறோம் என்பதை அவனுக்கு நினைவுபடுத்துகிறது. அதை பார்த்த அன்னை, ஏனப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார்.
இதுதான் அன்னை அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஒருவன் ஒரு தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறு அவன் செய்வதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவனை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க உனக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்று அன்னை கூறுகிறார். இதிலிருந்து நாம் அகந்தையை விட்டு மனிதர்களோடு எவ்வாறு சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நினைவு கூறுவோம்.